மண் பிள்ளையார கடல்ல கரைக்கிறதுக்காக பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிருந்தேங்க. சாயங்காலம் பீச் களை கட்ட ஆரம்பிச்சிருந்தது. நிறைய பேர் கடற்கரையோரமா உட்கார்ந்துருந்தாங்க. இங்க பாருங்க, குதிரைகள்லாம் சவாரிக்கு ரெடியா இருக்கு. பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச 3வது நாள் நிறைய பேர் பிள்ளையார கரைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் உட்கார்ந்து கடலை ரசிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் தண்ணியில இறங்கி அலைகளோட விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படிதாங்க கடற்கரையோரமா பிள்ளையார வச்சு கற்பூரம்லாம் பத்த வச்சு அவருக்கு குட் பை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே கடல்ல போட்ட பிள்ளையார் போக மனசு இல்லாம இங்க இருக்காரு பாருங்க. கடற்கரையோரமா சோபபிள்ஸ் விற்கிறவர் அப்பப்போ சோபபிள்ஸ் எடுத்து விட்டுட்டு இருந்தாரு. இந்த சவாரி போற குதிரை ஒன்று போயிட்டு இருக்கு. கடல்ல அலை ஓயாம அடிச்சுட்டே இருக்கு. நம்மளும் நம்ம கொண்டு வந்த பிள்ளையார கரைக்கணும். கரைக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். பிள்ளையார மங்களகரமா மஞ்சள் கலர் பையில வச்சுதான் எடுத்துட்டு போனேன். அலைகள் ஆக்ரோஷமா இல்லாம மெதுவாக தான் அடிச்சிட்டு இருந்தது. நம்ம பிள்ளையார எடுத்து கீழே வச்சு சாமி கும்பிடுறதுக்குள்ளேயுமே அலை வந்துடுச்சு. நான் கீழே வச்சு கும்பிடுறதுக்குள்ளேயுமே அலை வந்து பிள்ளையார இழுத்துருச்சு. ஆனா பிள்ளையார் போக மாட்டேன்னு அங்கேயே நிக்கிறாருங்க. அப்படி இப்படி உருண்டுட்டே இருந்தாரு. மறுபடியும் இன்னொரு அலை வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இதோ அலை வந்துட்டே இருக்கு. இந்த அலை பிள்ளையார இழுக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அலை பிள்ளையார தொடவே இல்லைங்க, திருப்பி போயிடுச்சு. மறுபடியும் ஒரு அலை வருது, பார்க்கலாம் இப்போவாது பிள்ளையார் போறாரா அப்படின்னு. அலை வந்தது, ஆனால் பிள்ளையார் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். போகமாட்டேங்கிறாருங்க, இங்கேயே நிற்கிறாரு. மறுபடியும் இன்னொரு அலை வந்ததுன்னா போவாரான்னு பார்த்தா இன்னொரு அலை பக்கத்தில் கூட வரலங்க, அப்படியே பின்னாடி போயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் வச்சு பார்ப்போம் அப்படின்னு எடுத்துட்டு போய் வச்சேன். அலையிலேயே வச்சுட்டேன். வச்சுட்டு திரும்புறேன், மறுபடியும் என் கால் கடியிலேயே வந்துட்டாரு. தொட்டு கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். பார்ப்போம் பிள்ளையார் மறுபடியும் கடலுக்குள்ள போறாரா இல்லையா பார்க்கலாம். இப்போ பார்த்தா அலை அங்கேயும் வரலங்க, அலை அங்கேயே நிற்கிது. சரி, க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் எடுக்கலாம் அப்படின்னு போனால் அதுக்குள்ளே அலை வந்து அடிச்சிருச்சு. அதனால் எனக்கு அவரை ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல. அங்கிருந்த இளைஞர்கள் அந்த பிள்ளையார ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிள்ளையார் அழகாக உருண்டு உருண்டு போகிறாரு பாருங்களேன். அதை உருண்டு உருண்டு போனார். அலை திரும்பி போகும்போது பார்த்தா பிள்ளையார் அந்த பசங்களோட கால் கடியில் நிற்கிறாரு. அவங்களும் அந்த பிள்ளையார் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு பிள்ளையாரை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. அலை எப்போ வந்து பிள்ளையார் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை உள்ளேயே போட்டாச்சு. சந்தோஷமாக போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க பிள்ளையாரேன்னு சொல்லிட்டு அலைகளோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேங்க. பெசன்ட் நகர் கடற்கரையில் ஒரு தாஜ்மஹால் இருக்குங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.